தமிழக வாழ்வுரிமை கட்சி வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வில்லிவாக்கம் தூஷபி. இன்று காலை சுமார் ஒரு 7:30 மணி அளவில் எனது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வழியில் எனது நண்பரை நான் சந்தித்தேன். எனது குழந்தைகளை பள்ளியில் விட்டு திரும்பும்போது அதே இடத்தில் எனது நண்பரிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் ஒரு 5 இந்திக்காரர்களை அவர்களிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். என்ன என்று நான் திரும்பி பார்த்தபோது, நானும் எனது நண்பரும் திரும்பி பார்த்தபோது, ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் வீதம் 5 பேருக்கு 1500 ரூபாய் நீ தரணும், நீ வெறும் 300 ரூபாய் கொடுக்குறியேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஆட்டோக்காரன் வந்து சண்டை போடுறான். என்னடா 5 பேரை கூப்பிட்டு வந்தான் ஆட்டோவில், அதுக்கு எதுக்கு சென்ட்ரல்லேருந்து கூப்பிட்டு வந்தான்னு சொல்கிறான், அதுக்கு எதுக்கு வந்து 1500 ரூபா அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்க்கும்போது, அவங்க வச்சுருந்த ஒரு 5 பேர் 5 பேக் வச்சுருக்காங்க. அந்த 5 பையிலேருந்து ஒரு பையை பிடுங்கி ஜிப் அவுத்து அது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அன்ஸு பாக்கு இதை வெளியே எடுக்கிறான் ஆட்டோக்காரன். இதெல்லாம் எத்தனை வரேன்னு தெரிஞ்சு தான் உங்ககிட்ட நான் 300 ரூபா ஒரு ஆளுக்கு சொன்னேன், நீயும் சரின்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்தோன்னே அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு ஆள் எஃப்செட் பைக்கில் வந்தான். அவன் என்ன பண்ணுறான்னா 300 ரூபா கொடுத்து இந்த வாக்குவாதம் நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் நம்ம அதை ஒத்து கவனிக்கிறோம். எங்கள் தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி சொல்லும் வாதம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு ரயில் மார்க்கமாகவும் பஸ் மார்க்கமாகவும் இந்தி வடநாட்டவர்கள் 10,000 பேருக்கு மேலே இங்கே தமிழ்நாடு நோக்கி வராங்க ஒரு நாளைக்கு. அதில் உண்மையாகவே வேலை செய்யணும், உழைத்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி வரவங்க 1000 பேர் கூட இருக்கலாம். நான் வந்து எல்லாரையும் பொதுவாக குறை சொல்லலை. மீதி இருக்கிறவங்கெல்லாம் இது போன்ற குற்ற செயல்களில், இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள், இது போன்ற கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்களில் எத்தனை பேர் ஈடுபடுறாங்க, தொடர்ச்சியாக வட மாநிலத்தில் எத்தனை பேர் தொடர்ச்சியாக இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே இப்போ ஒரு அச்சுறுத்தலாக நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? தடை செய்யப்பட்ட பொருளை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செய்ய, மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. நம்ம ஒரு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பேகோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு போகும்போது பார்த்தோன்னா 1008 செக்கிங் பண்ணுறாங்க இந்த ஆர்பிஎஃப் எல்லாமே ரயில்வே போலீஸ். நம்ம அவங்கள குறை சொல்லலை. இது போன்ற நபர்கள் வந்து வட மாநிலத்திலேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கான். ஏன் அவன் பேகை செக் பண்ணுறது இல்லை, அவன் பேக்கில் என்ன கொண்டு வரான்றதை ஏன் பார்க்கறது இல்லை? எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வட மாநிலத்திலேருந்து வரவங்க இது மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறதுனால ஒரு நுழைவுச்சீட்டு முறையை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தலைவர் அவர்கள் பேசுகிறாங்க. அதையே நடைமுறைப்படுத்த முடியல. அவங்க யார் நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம அடையாளப்படுத்த முடியுதா இல்லையா? நம்மளால் முடியல. அவங்க என்ன தொழில் செய்ய வராங்க, எதுக்காக வராங்க, டெய்லி ஒரு நாளைக்கு உத்தரப்பிரதேச, பீகார், ஒரிசா, குஜராத்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்கா, இந்த அன்ஸு பாக்கு, கஞ்சா இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக விளையக்கூடிய மாநிலங்கள். அதில் நம்ம ரயில் அடிக்கடி நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேலை நிமித்தமாகவோ இல்லது எனது மகன் குத்துச்சண்டை போட்டிக்காக நம்ம வந்து டெல்லி இந்த மாதிரி யூத் உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் செல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே அவங்க விற்கிறாங்க. சர்வசாதாரணமாக எப்படி சொல்கிறதுனா ஒரு பிஸ்கட் பாக்கெட் விற்கிற மாதிரி அந்த பாக்கு இன்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதை நான் பார்த்து என்ன பண்ணேன்னா, அந்த நான் நிற்கிற நபர்களை புகைப்படம் எடுத்தேன். புகைப்படம் எடுத்து எனது நண்பர் என்ன பண்ணாருன்னா, நான் ஐஎஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி அவர் வேற ஒரு நபருக்கு, அதான் காவல்துறையிலே வேற ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் இல்லை, அவர் அந்த டைமில் வந்து இல்லை என்கிட்ட நம்பர் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் வில்லிவாக்கம் ஐஎஸ்க்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். சரி, அந்த சூழ்நிலை என்னால் பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய லெட்டர் பேரில் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அதை நான் குறித்து காவல் ஆய்வாளரிடம் நான் புகார் மனுவாக கொடுத்துருக்கேன். அவங்களுடைய புகைப்படங்களை காலையில் நான் எடுத்த புகைப்படங்களை அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து காவல் ஆய்வாளரிடத்தை சொல்லியிருக்கேன். அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவில் அந்த ஆட்டோக்காரன் வந்து கையை விட்டு அந்த பேக்லேருந்து என்ன எடுத்தான்றது உண்டான ப்ரூஃப் அதில் இருக்கும். அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் நான் சொல்ல வேண்டாம், இவர்கள் போல பெரும் முதலாளிகள் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இவங்களால தான் வந்து வட மாநிலத்திலேருந்து தான் நம்மளுக்கு இந்த போன்ற பொருட்கள் வருது. முதல்ல யார் இதை வந்து இதோட நெட்வொர்க் என்ன, 5 பேகும் பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்போ வட மாநிலத்தில் தான் வராங்கன்னா, இப்போ நம்ம அந்த சைடு தண்டையார்பேட்டை அந்த ரூட்டில் வருதுன்னா வண்டி வருதுன்னா ட்ரெயின்லேருந்து தூக்கி போடுறாங்க பேகை.
சரி, நான் அதை நம்ம கண் கூட பார்க்கல. பேக்கை போடுறானுங்க, அது உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது தெரியாது. இவனுங்க போடுறது அந்த பொருளாக தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு யூகம் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவன் பேக்லேருந்து ஆட்டோக்காரன் இதை தெரிஞ்சு தானே எங்கள் ஆட்டோவில் ஏற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ எத்தனை வட மாநிலத்தில் வராங்க, எத்தனை பேர் உண்மையாக வேலைக்காக வராங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி சம்பவங்கள் செய்கிறதுக்காக வராங்க, விற்கிறதுக்காக வராங்க. இதை வந்து காவல்துறை இரும்புக்காரம் கொண்டு அடக்க வேணும், அடக்கணுன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நான் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க. வில்லிவாக்கம் காவல்துறை ஆய்வாளர்கள் ஐஎஸ் கிட்டேயே நான் கொடுத்துருக்கேன், வில்லிவாக்கம் ஐஎஸ் கிட்ட. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்புகிறேன். பார்ப்போம், கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றது, அவர்களை பிடிக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட வண்டி நம்பர், வாகன நம்பர், அவரை ஏற்றி சென்ற வாகன நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.